வணக்கம் சேலம். ஆமா கீர்த்தி ஹென்னா வாங்க. ஒரு கலகலன்னு ஒரு பேச்சை போடுங்க. டிப்பு கோணும் பற்றி நான் சொல்லணுன்றது இல்லை. இப்போ அடுத்த முகூர்த்தம் வருதாமே ஒரு 10 நாளில். முகூர்த்தத்துக்கு உங்கள் வீட்டு கல்யாண பெண்ணுக்கு இது வந்து ஹெர்பல். அது இல்லாமல் நல்லா 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 செவக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா அது வந்து உரியாது. கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் உரிய ஆரம்பிக்குதுல, அந்த மாதிரி உரியாது. இது என்ன அப்படின்னு அப்படியே மங்கிரும், அப்படியே அமைதியாக அடங்கிருமே தவிர்த்து கலர் உள்ளுக்குள்ளே அடங்குமே தவிர்த்து உறிஞ்சி சொரலாம் வரும்ல, அந்த மாதிரி வராது. இந்த கோன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு ஸ்பெஷலான ஒரு கோன் தான். ஸோ டக்குன்னு நீங்கள் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னா ஹென்னா போட்டு பழக்கி விடுங்க. அவங்களுக்கு கையில் வாங்கி கொடுங்க. ஒரு பொழுது போகும், அவங்களுக்கும் இதெல்லாம் பழகுவாங்க. ஒரு சின்னதாக டைல்ஸ் இருக்குல்ல, டைல்ஸ் எடுத்து கொடுத்துருங்க. அதில் இந்த ஹென்னாவை வச்சு ட்ரா பண்ண சொல்லுங்கள். இதை பார்த்து இதை ட்ரா பண்ண நல்லா ட்ராயிங் பண்ணுற பிள்ளைங்க இதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி இதோட டிப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக அது நிறையா எத்தனையோ எம்எம்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அவங்க பேசுவாங்க. இதெல்லாமே அவங்க சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கலாம். என்ன அது எத்தனை வரட்டும் கோபால், இதெல்லாம் இதுக்கு ஈடு கொடுக்க முடியாது கோபால். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா உள்ள ஒரு கையை விட்டு விளையாடுவோம். அப்படிதான் குழந்தைங்கள்ட்ட இது வாங்கி கொடுங்க. இந்த சம்மருக்கு தப்பே கிடையாது. இது ஹீட்டு குறைக்கும், பாடியோட ஹீட்டு கிடைக்கும். இன்னொரு கையில் நகைச்சுத்தியெல்லாம் வருது அப்படின்னா நகைச்சுத்தியெல்லாம் எடுத்துரும். ரொம்ப நல்லது இது. இதில் வந்து எனக்கு குழந்தைக்கு வந்து சைனஸுங்க, ஃபீவருங்க, இது போட்டாலும் வராது. யார் சொன்னால் இதில் யூக்கலிப்டஸ்லாம் இருக்கிறதுனால ஒன்றுமே ஆகாது. அந்த ரொம்ப நிறைய ஹர்ப்ஸ்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. அந்த ஹென்னாவோட அந்த கலரே மாறும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? போட்டோன்னே அந்த கலர் நீங்கள் என்ஜாய் பண்ணுன்றதுக்கு தான் ஜஸ்ட் நான் உங்களுக்கு டிப் பண்ணியே காமிச்சேன். வச்சோன்னே சிகப்பாகும். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் கேட்குமா? லுக் டிவைன் இன் திஸ் சாரி. டிவைன் சாய்பாபா. ஆமாண்டா ஃபேவரட் கலர். ஆமாம், சித்ராமா தானே, ஜெய் சித்ராமா, கரெக்டு. சூப்பராக இருக்கும். ஹென்னாவை பொறுத்த முடியலும் கீர்த்தி ஹென்னா தான் இன்றும் என்றென்றும் நம்ம FWKல அவங்களோட ஹென்னாஸ் எப்போவுமே உள்ள கண்டினியூட்டியாக ட்ராவலிங்கில் இருக்கும். ஹென்னாக்காக ஒரு கடையா? ஆமாம், ஃபஸ்ட்டு விழுப்புரமில் ஹென்னாக்காக ஒரு கடை தான் எடுத்தேன். இன்னைக்கு ஹென்னாக்கு மேலே அடுத்தடுத்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணி எக்ஸ்ட்ராடினரி பண்ணுறாங்க. அதுக்கு தலை வணங்குவோம். என்ன டிப் வந்து உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கோல்ட் எஃபெக்ட் ஆகாது, உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம எல்லா ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால சளி பிடிக்காது. குழந்தைங்க 1 மணி நேரம் வச்சுருந்தாலே போதும். வச்சுட்டு உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணாலுமே அவங்களுக்கு கலர் வந்து இருக்கும். அண்ட் இது நம்ம இலையே வந்து அப்படியே அரைச்சி இது நம்ம ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு இலை அரைச்சி வச்சா எப்படி டார்க் ஆகிட்டு கொஞ்சமாக லைட்டாக ஃபேட் ஆகி அதுக்கப்புறம் கலர் போகுதோ அந்த மாதிரி தான் ஆகுமே தவிர தோல் உறிஞ்சி வராது. இதில் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலை. அண்ட் இது மருதாணி கோன் நம்ம கிட்ட வந்து ஆஃப்டர் கேர் பாமோட வரும் கோன் செட்டு. இந்த கோன் வந்து 0.5 mm வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு 30 grams வரும். உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. 5 கோனும் அண்ட் ஆஃப்டர் கேர் பாம் எதுக்குன்னா மருதாணி வச்சுட்டு நீங்கள் எடுத்த உடனே கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் இன்னும் டார்க் ஆகும். அதுக்காக தான் இந்த ஆஃப்டர் கேர் பாம். அண்ட் இப்போ பார்லர் யூஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட நிறைய வாங்குறீங்க. அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம கஸ்டமைஸும் பண்ணி தரோம். அண்ட் இது வந்து நெயில் கோன் நெகத்துல மட்டும் வைக்கிறது. நம்ம வந்து மருதாணி தொட்டோன்னு எப்படி இருக்கு பாத்தீங்களா கையில? நெயில் கோன் நெகத்துல மட்டும் வச்சீங்கன்னா உங்களுக்கு நெயில் பாலிஷ் மாதிரி ரெட் கலர் வந்து இந்த கோன் அப்ளை பண்ணா வரும். ஆனா இது வந்து நைட்ல வச்சுட்டு மார்னிங் எடுங்க. ஏன்னா அதுக்கான டைமிங் வந்து கொடுக்கும். இது கெமிக்கல் கிடையாது, ஃபுல்லா ஹெர்பல். அதனால தான் அந்த டைமிங் கொடுக்கறது. புதுசாக மேம் இந்த சம்மருக்கு இவங்க ஆலிவேரா ஜெல் பாருங்களேன், டிரான்ஸ்பரண்ட் இருக்காது. இப்படி டிரான்ஸ்பரண்ட் ஒரிஜினல் ஆலிவேரா ஜெல் வந்து இப்படி டிரான்ஸ்பரண்ட் இருக்கக்கூடாது. இவங்களுக்கு அப்படி இருக்காது. ஒரு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க அந்த ஜெல்லோட கலரு பார்க்கும்போது. ஸோ ஜஸ்ட் இப்படி எடுத்து சில்லுன்னு இருக்கும், ஃபீல் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஜஸ்ட் இது கையில், முகத்தில், தலையில் தடவலாம். ஆனால் ரொம்ப குளுமை இருக்கவங்க தடவாதீங்க. ஏதாவது காயப்பட்டால் கூட அந்த காயம் எது பட்டாலும் வீட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த சம்மர் டைமில் எடுத்து வெளியில் போயிட்டு வந்து மூஞ்சில் எரியுது. யார் இல்லைன்னு சொன்னால் இங்கேருந்து எங்கள் வீட்டு பக்கம் ஓடுறதுக்குள்ளே எரியுது. அதனால வீட்டில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி இதை அப்படியே ஃபேஸில் தடவினீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆறுமுகம் அருளிடும் அணு தினமும் ஏறுமுகம் முருகா. அதேதான். ஆலோவேரா ஜெல் வந்து பியூரா நம்மளே ரெடி பண்றது. இதுல ரொம்ப நல்ல கெமிக்கல் இதெல்லாம் கிடையாதுப்பா. அதனால இது பியூரா எடுக்கிறதுனால தான் இந்த கலர் வரும். அண்ட் நம்ம வந்து ஆலோவேராவே வந்து அந்த உள்ள
உள்ள இருக்கிற ஜெல் இருக்கு நம்ம அதை எடுத்து அரைச்சி அதுல இருந்து எடுக்கிறது தான் இந்த ஜெல்லு. உங்களுக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் சூப்பரா இருக்கும். நீங்க வந்து கண்டிஷனர் எதுவுமே போடல, முகத்துக்கு எதுவும் போடலன்னா வெறும் ஜஸ்ட் குளிச்சுட்டு வந்து லைட்டா அப்ளை பண்ணிட்டு நீங்க விடுங்க. அதுவே உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் க்ளோயிங்கா இருக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இந்த அலோவேரா ஜெல்ல. ஹேருக்கு ஃபேஸ்க்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப கூலிங் எஃபெக்ட், நல்லா அந்த ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா எல்லாருக்கும் தொடும்போதே அந்த பிச்சு பிச்சுப்பும் உங்களுக்கு அது தெரியும். அதில் உங்களுக்கு அந்த இது அது மாதிரி சில்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த சில்லுன்னு இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் போடும்போது எரியுதுன்றோம்ல, ஃபேனை போடுறீ மழை எரியுது அப்படின்ற போது இதை போய் இந்த ஜெல்லை போட்டுக்குவோம். அதே தான் போடும். நம்மளுடைய விட்டமின் சி கோல்டு சீரம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோட் மில்க்ல ரெடி பண்றது தான். மஞ்சிஷ்டா கோட் மில்க் அதுல ரெடி பண்றது. வெறும் மஞ்சிஸ்டான்றது இந்த பிக்மெண்டேஷனை கண்டிப்பா எடுக்கும். அது 100% வந்து மஞ்சிஸ்டா பிக்மெண்டேஷன் கோட் மில்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது நைட்ல யூஸ் பண்றது, நைட் சீரமாகவும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நைட்ல போட்டீங்கன்னா நல்லது. இது கண்ணாடி கிளியர்ல இல்ல. தெய்வம் தெய்வம் ஏறா அந்த கடை யாரா அது கூட்டத்துல சத்தம் அந்த வரேன் சும்மாவே நீ நான் ஆடுவேன். நீ சலங்க கட்டி விட்டோன்னா பயங்கரமா ஆடுவேன். அதனால அமைதியா போயிடுவேன். இது கண்ணாடி கிளியரா இருக்கா? இது கண்ணாடி கிளியரா இருக்காது. பார்த்தாலே தெரியல கண்ணாடி கிளியரா இருக்குமா இருக்காதான்னு. கண்ணாடி நம்ம கண்ணாடி போட்டு போல இருக்கா போடுமா. இது வந்து நைட்ல யூஸ் பண்ற ஆயில் பேஸ் சீரம். உங்களுக்கு நைட்ல யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின் வந்து க்ளோயிங் அண்ட் பிரைட்னிங்கா இருக்கும். நல்ல அந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்து ஷைனிங்கா இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஆன்டி ஏஜினிங் கண்ட்ரோல் பண்ணும். நிறைய ரிங்கிள் இருக்குது, இந்த கீழே கருவளையம் ஜாஸ்தி இருக்குது. இது என்ன மஞ்சிஸ்டா வந்து அவ்வளோ நல்லதுன்றாங்க. நீங்கள் அந்த நம்ம இது போடுவோம்லடா அந்த சிகப்பு கலரில் என்ன சொல்கிறீங்க, நம்ம ஒன்று போடுவோம்ல அந்த மஞ்சிஸ்டா மாதிரி இன்னொன்று போடுவோங்க. நல்லா ஹெர்பல் ப்ராடக்ட் தயார் பண்ணுறது எதுவுமே வாழ்க வாழ்க வா. அடுத்து அதுதான்றா, அது இல்லை, இது இது வேற. நீ சொல்றது புரியுதுடா, ஆனால் அதுதான் இது, ஆனால் அது இல்லை வேற. நம்ம ப்ரோட்டீன் ஹேர் க்ளோ பேக்கு. ஹேருக்கு வந்து நம்ம இப்போ லீவ்ல பசங்க இருக்கிறாங்க, ஸ்கூல் சமயம் இது இந்த பேக் வந்து நீங்கள் அவங்களுக்கு 3rd and 8th மிக்ஸ் பண்ணி ஹேர் ஆயில் நம்மளுடைய கோட் மில்க் ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிட்டு இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு 20 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அவங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடும். நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும். ஹேர் முன்னாடி தூக்கி போட்டுருவோம், சரியில்லை பாருங்க. ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். அதாவது இந்த ஒரு லீவ் சமயத்துல தான் பசங்களுக்கு வந்து ஹேர் கேர் பண்ண முடியும். அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டா நம்மளால அதுக்கு தனியாக ஸ்டெப் எடுக்க முடியாது. குழந்தைங்களுக்கு இது வந்து கோல்ட் எஃபெக்ட் ஆகாது. அவங்களுக்கு டேண்ட்ரஃபையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நல்ல அந்த ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும். பசங்களுக்கு இப்பையிலேருந்தே குங்குமாதி ஹெர்பல் தயார் பண்ற பிள்ளைய பாரு. எங்க பிள்ளைங்க தான் வேற லெவல் உள்ள இருக்க பிள்ளை. சூப்பரா மகேஸ்வரி மேம் இதை தான் எல்லாம் ஹெர்பல் வர. கேமரா லைட்டா கண்ணாடி சரியில்லையா? இந்த பாருமா எப்படி தொடக்கிற பாரு மல்மல்ல. இப்ப சூடுமா. அண்ட் நம்ம கோட் மில்க் ஹேர் ஆயில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி சூப்பரா க்ரோ. சூப்பர். கோட் மில்க்ல ஹேர் ஆயில், கோட் மில்க்ல க்ரீமு. இப்போ நம்ம அந்த க்ரீன் காஃபி நான் குடிக்கிறேன், அதுவும் கோட் மில்க் தான், கோட் மில்க் பவுடரில் தான் வருது. ஸோ எல்லாமே இந்த கோட் மில்க் அப்படின்றது வந்து ரொம்ப 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 நல்ல ஒரு ப்ராடக்ட். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல. ஸோ நமக்கு கிடைக்காது. அவங்களாம் இவங்க சொல்லி வச்சு அதை வாங்கி அதை இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இல்லைன்னா கோட் மில்கில் உங்களுக்கு அந்த இதுவுமே பவுடர்ஸுமே நிறைய கிடைக்குது. இதனுடைய ஹேர் வந்து உங்களுக்கு growth சூப்பரா growth நல்லா இருக்கும். ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிடும். ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வரல பாதுகாக்கும், வராம பாத்துக்கும். உங்களுக்கு இந்த கோட் மில்க்ல வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணி கொடுக்கும். சூப்பரா ஹேர் growth, ஹேரை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா வச்சிருக்கும். நேச்சுரலாகவே உங்கள் ஹேரை வந்து கண்டிஷனிங் பண்ணி கொடுக்கும் இந்த கோட் மில்க் ஹேர் ஆயில். ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர். நம்ம இது வந்து சேக்கா பவுடர். உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற வெயிலுக்கு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இதில் குளிச்சிங்கனாலே, பேக்குன்றது நமக்கு ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு இதில் ஒரு நாள் நீங்கள் குளிச்சிங்கனாலே உங்களுக்கு உடம்புக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுக்கும். ஹீட் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுலே உடம்பு ஹீட்டை குறைக்குதுன்னா இதில் வந்து நம்ம சேக்கா மூலிகை எல்லாமே போட்டிருக்கோம் மேம். அந்த அரப்பு சாப்பிட்டோம் மேம். அரப்புன்ற இருக்கிறதுனால உங்களுக்கு உடம்பு குளிர்ச்சியும் கொடுக்கும், ஹேர் கண்டிஷனிங்கும் பண்ணி கொடுக்கும். இதுல ஆக்சுவலி அரப்பு வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறாங்களா. அப்போல்லாம் அரப்பு வந்து இப்போ நீங்கள் இப்போ கூட ஒர்கானிக்கல் போனீங்கன்னா அரப்பு மரம் தான் ஜாஸ்தி இருக்கும். அந்த அரப்பு வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டு அது ஒரு வழவழப்பு தன்மை ஜாஸ்தி. ஆனால் ஏன் அரப்பு போடுறாங்கன்னா இந்த சம்மரில் டேரெக்டாக அரப்பை வந்து நைட்டே ஊற வச்சுருவாங்க.
அந்த கஞ்சி தண்ணியில். மார்னிங் எழுந்திரிச்சு அரப்பு குளித்தோம், அது கழுவுறது நிறைய தண்ணி தான் தேவைப்படும், ஆனால் அவ்வளோ நல்லது. அதை தேடி கண்டுபிடிக்க முடியல லேது, அதனால இந்த மாதிரி நாங்கள் பவுடராக கொடுக்குறோம். வாங்கி நீங்கள் இதை வந்து பேக் போடுறதோ, நீங்கள் வந்துட்டு நல்லா ஏர் வாஷ் பண்ணும்போது சீயக்காவோட அரப்பு சேரும்போது, சீயக்காவும் அரப்பும் சேரும் பொழுது அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது ஒரு ஐதீகமாகவே இருந்தது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். இப்படித்தான் சாப்பு தூக்குறா, டெய்லி போடுறோம், சாப்பு போடுறோம். ஆனால் குழந்தைங்க, வளர்கிற குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இவங்க எல்லாமே அந்த பாரம்பரியமாக அந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாமே கொண்டு வராங்க. மஞ்சிஸ்தானம் முன்னாடி யூஸ் பண்ணாங்க, இப்போ யூஸ் பண்ணல. அதெல்லாம் புதுசாக ரெனோவேட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதுதான் மேம். இதெல்லாம் வந்து சும்மா அரப்போ எண்ணெயோ இதெல்லாம் வந்து நார்மல். ஓகே, இதெல்லாம் எல்லாருனாலுமே இதை பார்க்குறேன் மேம். ஃபேஸ் வாஷ் பவுடர் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் லிக்விடு அந்த பேஸில் இல்லாமல் இது வந்து பவுடர் பேஸ், குழந்தைங்களுக்கு குளியல் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது பாத் பவுடரை தான் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ்க்குன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு அந்த பிம்பிள் கண்ட்ரோல் ஆகிடும். எண்ணெய் வழி எடுத்து ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கிற வெயிலுக்கு அந்த டல் ஸ்கின்னை வெளியில் போயிட்டு வந்தால் அந்த டக்குன்னு இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாமே இந்த வந்து ஃபேஸ் வாஷ் பவுடரில் கிளியர் ஆகி கொடுத்துருங்க. கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் வந்து இவங்களோட ஃபேஸ் வாஷ் நாங்களுமே யூஸ் பண்ணுறோம். சூப்பராக இருக்கும். அந்த டல் ஸ்கின்னோட பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே ரிமூவ் பண்ணுது. சூப்பராக இருக்கும் இந்த ஃபேஸ் வாஷ். எனக்கு பிடிச்சது வந்து இவங்கள்ட்ட என்ன தெரியுங்களா, அந்த ஹேர் ஆயிலும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா புதுசாவா லான்ச் பண்ணோம். ஓப்பன் பண்ணுவோம். நீங்க ரெடி பண்ணலாம். சும்மா ஸ்கேலப்ல நைட் தடவிட்டு படுக்கலாமா? சொல்லுங்க இதை பத்தி என்னென்ன போட்டிருக்கீங்க. இது வந்து ஹேர் க்ரோத் சீரம். இப்போ ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறோம், வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, என்ன அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஃபேஸில் வர மாதிரி இருக்குது அப்படின்றவங்களுக்கு இதை வந்து ஜஸ்ட் எடுத்து ட்ராப்லர் எடுத்துருவோம். இந்த ட்ராப்லரில் நீங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. நல்லா மசாஜ் கொடுங்க. எவ்வளோ ஹெவி ஹேர் ஃபாலாக இருந்தாலும் சரி, ஹெவி டேண்ட்ரஃபாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் 2 டைம்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி கொடுத்துரும். ஹேர் ஃபால் பயங்கரமாக ரெடியூஸ் ஆகுதுன்னா டேண்ட்ரஃப் ஒரே சிட்டிங்லேயே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குதுங்க. ஸ்கேல்பில் வந்து நல்லா வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணால் இதில் பெப்பர்மெண்ட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால அந்த ஸ்கேல்ப் வந்து கூலிங்காக வச்சுருக்கோம். உங்களுக்கு டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இதில் வந்து நம்ம மறிக்குழுந்தை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தலையில் நீர் கொத்துக்கிறது, அந்த நரம்பு மண்டலம் எல்லாத்தையுமே வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு ஹேர் ஃபாலை சூப்பராக வச்சுருக்கோம். ஹேரை சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக கொடுக்குங்க. இதை நீங்கள் ஸ்கேல்ப்லேயும் யூஸ் பண்ணலாம், ஃபுல் ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம். இதை நைட்லேயே வந்து ஸ்கேல்பில் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு நார்மலாக மார்னிங் வாஷ் பண்ணலாம், இல்லை ரெகுலராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன ஹேர் டை மலர் மேம் இருக்குது, அது அடுத்ததான் காமிக்க போகிறோம். ஹேர் டை இருக்குது, காமிக்கிறோம். இது ஸ்கேல்ஃப் ஹேர் க்ரோத்துக்காக இல்லை? ஆமாம் மேம். லாஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணீங்களா? ஆமாம். அந்த ஹேரில் அப்ளை பண்ணாதா? ஷீரம் மாதிரியா? சரி, நல்ல ரிசல்ட். ஸ்கேல்ஃப் ஹேர் ஆயில் ஸ்கேல்ஃப் சொல்கிறேன். கண்டிஷனர் கிட் நம்ம ஹென்னா கண்டிஷனர் கிட் இதுதான் இப்போ பயங்கர ரிவ்யூ. ஹென்னா கண்டிஷனர் கிட் உங்களுக்கு டேண்ட்ரஃப் கம்ப்ளீட் கிளியர் பண்ணிவிடும். உடம்பு ஹீட்டை ஃபுல்லாக குறைச்சிடும். ஹேர் ஃபாலர்ஸ் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு ஒயிட் ஹேர் இல்லாமல் பிளாக் ஹேர் மட்டும் இருக்கிறவங்க இதை வந்து அப்ளை பண்ணுங்க. ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர் கம்ப்ளீட்டாக வராமல் தடுக்கும். மேற்கொண்டு வராமல் தடுக்கும். அதாவது ஸ்கூல் பசங்களுக்கு, இப்போ +2 படிக்கிறவங்களுக்கு, 10th படிக்கிறவங்கன்னா ஸ்டடீஸ்னால உடம்பு பயங்கர ஹீட்டாக இருக்கும். அவங்களுக்குலாம் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். கண்ணுக்கு நல்லது. ஏன்னா மருதாணி நம்ம போடுறதுனால உடம்பு ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி ஆகுது. அவங்க அதிகமாக புக்ஸ் பார்க்குறாங்க, லேப்டாப்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு கண்ணு வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கும். உடம்பு பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கும். நம்ம ஹென்னா டை கிட், இந்த ஹென்னா டை கிட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹென்னா டை கிட் எதுக்குன்னா இது வந்து ஒயிட் ஹேரை ஃபுல்லாக கவர் பண்ணும். பிளாக்காக மாற்ற நீங்கள் யாரோ கேட்டிங்கல்ல டை கிட் இந்த கொடுக்குறாங்க. பிளாக் வந்து இது ஆனால் கெமிக்கல் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல். இது வந்து நமக்கு அவுரி பவுடர். இது வந்து உங்கள் ஹேரை வந்து பர்கண்டியில் பிளாக்காக மாற்றும். இதுதான் வந்து மருதாணி, பியூர் மருதாணி. உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸும் எதுவுமே கிடையாது. இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பியூர் ஹெர்பல் நேச்சுரல் ஹேர் ஆயில், நேச்சுரல் ஆயில்ஸ் மட்டும்தான். இதை மருதாணியோட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே.